நாம் தேவனுக்கு நன்மையும் பிரியமாய் நடந்து கொள்ள எப்படி என்று சொல்லி நாங்கள் கூட துவாவை நமக்கு சொல்லிக் கொடுப்பாராக. நாம் தேவனுக்கு நன்மையான காரியங்கள் நன்மையாக இருக்க முடியாகும், நாம் தேவனுக்கு பிரியமாக ஒரு காரியமாக இருக்க முடியாகும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி துவாவை நாங்கள் நமக்கு திருவிழப்படுத்துகிறார். நம்முடைய எல்லா காரியங்களும் தேவன் பிரியமாக இருக்குமா, நம்முடைய எல்லா காரியமும் தேவன் நன்மையாக இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனாலும் வேதாகம் வலியுறுத்தல் பிரகாரமாய் வேதாகமும் நமக்கு தேவனுக்கு நன்மையும் பிரியமாக இருக்கிற காரியம் என்னென்று சொல்லுக்கு பிரகாரம் செய்தால் தேவனுக்கு நன்மையும் பிரியமாக இருக்க நமக்கு உண்டாக முடியாது, நமக்கு ஆண்டு செய்வார். அதாவது வேதாந்தம் சொல்லுக்கு பிரகாரமாய் நன்மையும் கிருபையும் பிரியமும் தேவன் நடக்கத்தக்கதாய் நாம் காணப்படுறது எப்படி என்று வேதாந்தம் சொல்லியிருக்கும் போது அதுபடி நடந்தால் நாம் தேவனுக்கு நன்மையும் பிரியமாக இருப்போம்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த பிரகாரமாய் நாம் நாளுக்கும் கூட தேவனுக்கு நன்மையாகவும் பிரியமாகவும் எப்படி நடப்பது என்று சொல்லி நாங்கள் வேதாந்த மூலமாய் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமாக. பரிசுத்தாவியானவர் நம்முடைய வழிநடத்துவாராக. அருமையான தீமோத்தேயுவின் நிருபங்களே, முதல் நிருபங்களே 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களே வாசிக்கலாம். நான் பிரதானமாக சொல்கிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாவுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. அருமையான இளவுடையரை தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், நாம் எல்லாருக்காகவும் ஜெபங்கள் பண்ண வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், விண்ணப்பங்கள் ஏற்ற வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். விசேஷமாய் நாம் அமைதியாக ஜீவனம் பண்ணும்படிக்கு கலவில்லாமல் ஜீவனம் பண்ணும்படிக்காக ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்காகவும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். இப்படி செய்தால் நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக என்னவா இருப்பது? நன்மையும் பிரியமா இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நன்மையும் பிரியம் என்று சொன்னால் ஆங்கில வேதாந்தத்தை பார்க்கும்போது குட்னஸ் அண்ட் ப்ளீசிங்ஸ் என்று போடப்படுது. ப்ளீசிங்னா தயவு காட்டுற அந்த ப்ளீசிங் இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். தேவனுக்கு பிரியமாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாக. எவ்வளோதான் நம்ம இருந்தாலும் கூட ராஜாவுக்கு எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ பொருட்கள் இருந்தால் கூட சில பேர் சில பொருட்கள் கொடுத்து ஆசையாக அனைத்து செய்வாங்க. ராஜா அதை வாங்கி சாப்பிடும். அவங்களுக்கு அந்த பொருட்கள் மேலே சில பிரியம் உண்டாகும். அப்படிதான் அந்த பொருட்கள் பிரியமுள்ள பொருட்கள் கொடுத்தா ராஜாவுக்கு ரொம்ப ஒரு பிரியம் உண்டாகும் அந்த ஆட்கள் மேலே. அப்போ பாருங்க, நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனும் மனதிலே நமக்கு பிரியம் உண்டாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு முன்னாடி நாம் நன்மையாக இருக்கிறோம் என்று சொல்லி நன்மை செய்கிற காரியம் இருக்கு என்று சொன்னால் நாம் பிறருக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. எல்லா மனுஷன் என்று சொல்லி போடப்பட்டிருக்க எல்லா மனுஷனும் அந்த பூமியில் எப்படி தெரியுமா? 2 பிரிவு தான். ஒன்று புறஜாதியார், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இன்னொன்று இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் பிறந்தவர்கள். இந்த 2 தான். தேவனை விட்டு தூரமானவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு ஜனம். அதாவது தேவ ஜனங்களாக பிறந்த ஒரு ஜனம். இப்படி 2 ஜனங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிட்டார். கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த ஜெபம் எதுக்காக, என்ன காரியத்துக்காக என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்றது. அதாவது நம்ம ஜெபம் எப்படின்னா 3 விதமான காரியங்களே ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லி நம்ம வேதாந்தத்தை பார்க்குறோம். ஒன்று, நம்மளுடைய தனி ஜெபம் பண்ணுறோம். அப்படிதானே? தனி ஜெபம் பண்ணுறோம். தனி ஜெபம் எதுக்கு பண்ணுறோம்? 2 வாரம் பண்ணி மெசேஜ் பார்த்தோம். எப்படின்னா அது தேசத்து நேரம் நம்மளை நடத்த வேண்டும்காக தனி ஜெபம் பண்ணுறோம். இன்னொரு ஜெபம் வேதாந்தத்தை போட்டிருக்குது. எப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அது எப்படின்னா மோசே ஜெபித்தார். அதாவது ஆபிரகாம் அபிலேமுக்கு பிள்ளை வேணும்னு சொல்லி ஜெபித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோசே ஜனங்களை ரட்சித்து வழியில் வனாந்தரத்தில் மாண்டு போகக்கூடாது, ரட்சித்து கானான் போக முடியாத மக்களுக்காக ஜெபித்தார். இப்போ சாமுவேல் மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க, அவரை கோச்சிக்காதீங்க அப்படின்றதுக்காக சாமுவேல் ஜெபித்தார். அப்புறம் பிற்பாடு பார்த்தீங்கன்னா நெகேமியா ஜெபித்தார். சாலமோன் ஆலயத்துக்கு அபிஷேகத்துக்காக ஜெபித்தார். இப்படி ஜெபங்கள் வரிசையிலும் இருக்குது. அப்புறம் தானியேல் ஜெபித்தார். இதெல்லாம் யாருக்காக ஜெபித்தது?
ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபித்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ ரெண்டாவது ஜெபம், முதல் ஜெபம் ஒரு தனி ஜெபம், தேசத்துக்குள்ள ஆக வேண்டும் சொல்லி தனி ஜெபம். ரெண்டாவது ஜெபம் எப்படி பண்ணலாம், வேதாந்தம் நமக்கு எப்படி காட்டுது அப்படின்னா, பிறருடைய நன்மைக்காகவும் பிறருடைய விடுதலைக்காகவும் பிறர் போராட்டத்துக்காகவும் பிறருடைய ஆசுவத்துக்காகவும் குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட ஜன ஆசுவத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபம் சொல்லி வேதம் பார்க்கணும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுரு காவலில் இருக்கும்போது சபையாக ஜெபிச்சாங்க. பேதுரு செஞ்சார், வெளியே வந்தார். இப்படி இது பிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக பண்ணுற ஜெபம் என்னது, ரெண்டாவது ஜெபம். மூணாவது ஜெபம் என்ன ஒன்று இருக்கு, அது என்னன்னா ரட்சிக்கப்படுவதற்காக படுகிற ஜெபம். ஹல்லேலூயா. அதான் இன்னும் நாட்களில் நாம பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன ஏறெடுக்கிற ஜெபம் தான் இது. இது எங்க போட்டிருக்குன்னா அதே அதிகாரத்திலே அதுக்கு அடுத்த வருஷம் வாசிக்க 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிய அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளதா இருக்க. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, நீங்க பிறருக்காக ஜெபிக்கும் போது தேவனுக்கு நன்மையும் பிரியமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி அது நன்மையும் பிரியமா இருந்தது? ஏன்னா அவர் என்ன நினைச்சாரோ அந்த காரியத்தை நீங்க செய்யறதுனால. அவர் என்ன நினைச்சாரு, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிவை அடையணும். இப்படி செய்தனவா இருக்குது, தேவட சித்தமா இருக்குது, தேவட நினைவா இருக்கு. இப்படி நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்க மேல என்ன இருப்பார், நன்மையுமாய் பிரியமா இருப்பா, மகிழ்ச்சியா இருப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு ஈஸி பாருங்க. சில நன்மைக்கு பிரியமாக என்ன காணிக்க விட்ட கர்த்தர் என்ன பிரியமா இருப்பா அப்படின்றாங்க. சில பேர் கர்த்தருக்கா உழைச்சா ஏதாவது பிரியமா இருப்பாங்க. அது எல்லாம் கர்த்தர் செய்வார், வரனாக திருப்பி கொடுத்துருவார். அதெல்லாம் நீ காணிக்க கொடுத்தீங்கன்னா அதை என்ன செய்வாங்க, திருப்பி கொடுத்துருவார். நீ உழைச்சின்னா அதுக்கு அந்த பிரயாசத்துக்கு பலனை கொடுத்துருவார். இதெல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுத்துருவார். ஆனா அவருக்கு மகிழ்ச்சி உண்டாக்கத்தக்கதாய், ராஜாவுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கத்தக்கதாய், ராஜாவுக்கு பிரியம் உண்டாக்கத்தக்கதாய், ராஜாவே நீங்க பிரியப்படுற மாதிரி இருக்கிற ஒரு செயல் இருந்தா அது என்னவா இருக்கணும், அது பிறர் ரட்சிக்கப்படும்படியாக நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையால 3 ஜெபத்தை பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே நம்ம பார்த்தோம், தேவ சித்தம் ஜெபமானது தேவசித்தத்தில் நடத்தும்னு சொல்லி எஸ்எம்எல் தொடர்பட்ட ஜெபத்தை குறித்து ஒரு தியானம் பண்ணினோம். அது பெர்சனல் ஜெபத்தை குறிக்கிறது. இந்நாட்டில் பார்க்கறது ரட்சிக்கப்படுவதற்காய் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அது நமக்கு நன்மையும் பிரியமா இருக்கும். முதல் ஜெபம் தனிப்பட்ட ஜெபம், அது தேவசித்துக்குள்ளாக நம்ம மாற்றும், அதுவும் தேவசித்துக்குள்ளாக மாற்றும். ரைட்டு. இப்போ என்ன செய்யறோம், பிறருக்காக ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணுறோம். இது வேணாலும் பார்த்து தேவனுக்கு நன்மையும் பிரியமா இருந்து தேவசித்துக்குள்ளாகவும் இது வரும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 3ஆவது காரியம் கர்த்தர் சித்தமான வருவாரம் பார்ப்போம். அது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்றத பார்ப்போம். இந்த 3 விதமான ஜெபத்தை நமக்கு வேதாகம் நமக்கு சொல்லித்தரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இதில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு நன்மையும் பிரியமா உண்டாகிற இன்னொரு காரியமும் இருக்கு. இதே அதிகாரத்தில் இருக்கு, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. விதவையானவனுக்கு பிள்ளைகளாவது வேறும் வேற்றியதாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து வெட்கம் செய்த நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்வார்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறது. இப்ப கணவன் இல்லாமல் அந்த மனைவி தனியாக இருந்தால், விதவையா இருந்தால், அப்படி இருந்தால் அவங்களுக்கு பதில் நன்மையா நீங்க செய்யலாம், அவங்க நீங்க செய்யலாம், உதவி செய்யலாம், அவர்களுக்கு நன்மையை நீங்க என்ன செய்யலாம், செய்யறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமா இருக்கிறது. இதுவும் இதுதான் தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியம். ஆனா இதை நம்ம பிரசங்கத்தின் வார்த்தையை சேர்க்கல. ஏன்னு சொல்லுங்க, இது நன்மையும் பிரியமா தான் இருக்கு. தேவன் மகிழ்ச்சி உண்டாக்குற, அதாவது ஒரு ஆளை திக்கற்ற விடாபடிக்கு அவங்கள பாதுகாக்கிறது என்ன செய்யற கர்த்தருக்கு ஒரு நன்மையும் பிரியமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல அது சொல்லப்படலை. நம்ம அந்த பிரசங்கத்துல அதை சொல்லலை. ஏன் சொல்ல முடியுமா? ஏன் சிஸ்டர் சொல்ல முடியுமா சிஸ்டர்? இது நன்மையும் பிரியமா தான் இருக்குது. ஆனால் நம்ம ரெண்டாவது அதிகாரத்தில் சொன்னேன் 3ஆம் வசனத்தை முக்கியப்படுத்துகிறோம். 2:3, அதாவது 1 தீமோத்தேயு 2:3 வாசிக்கலாம். பிறருக்காக ஜெபம் பண்ணுற நன்மையும் பிரியமா இருக்குன்னு சொல்கிறோம். இங்கே விதவை ஆதரிக்கிற நன்மை பிரியமான்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பிரசங்க பாயிண்ட் என்னன்னா இதுதான் சொல்கிறோம். ஏன் ஏதாவது 2 வருஷத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அது தேசத்தை இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் நீ புரிஞ்சு வேதாந்த பைபிள் ஸ்டடியில் அதெல்லாம் வருது. ரெண்டு இடத்துல நன்மையும் பிரியமா இருக்குது. ஆனால் இதை தான் நம்ம முக்கியப்படுத்துகிறோம். 1 தீமோத்தேயு 2:3 தான் முக்கியப்படுத்துகிறோம். ஏன் முக்கியப்படுத்துகிறோம்னு சொல்லலாம்.
தெரியல. இப்போ ரெண்டாவது 1 வாசிங்க. பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், ஆமென், ஹல்லேலூயா. பிரதானமான என்னது? முதல்ல. பிரதானம்னா என்னது? முதல்ல. இங்கிலீஷ்லன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாத்துக்கும் மேலாக, எல்லாத்துக்கும் முதலாக நான் சொல்ற பாயிண்ட் என்னது? பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க. நன்மையும் பிரியமான காரியம் இன்னொரு காரியம் இருக்கு, விதைகளை ஆதரிக்கிறது. ஆனால் முதல்ல நான் என்ன சொல்றேன்? ரட்சிக்கப்படும் சொல்றேன், அப்புறம் ஆதரிக்கலாம். புரியுங்களா? அப்ப ஏன் இந்த பிரசங்கத்தை முக்கியத்துவம் எடுக்கிறோம் அப்படின்னா, இதுதான் என்ன செய்யும், நமக்கு தேவனை பிரியப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு ஆளுக்கு பிரியமான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிரியாணி வச்சுட்டு போவோம், பின்னாடி இன்னொரு வறுவல் கூட வைப்போம். ஆனால் அவர் பிடிச்சதெல்லாம் இருக்கும், முதல்ல பிரியாணி தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த 2வது ஐட்டமாக இருக்கும். தேவ சோத்திரம் உண்டாதாங்க. அப்போ இங்கே 2 இடத்துல நன்மையும் பிரியமாக போடப்பட்டிருக்கு தீமோத்தேயுக்கு சொன்னது. ஆனால் பிரதானமான புத்தி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, பிறருக்காக என்ன செய்யும்? முதல்ல ஜெபம் பண்ணு, அப்புறம் விதவைகள் என்ன செய்யணும்? அதனால தான் இது 2வது அதிகாரத்தில் வருது. அது என்ன செய்யுது? 5வது அதிகாரத்தில் வரும். எத்தனை அதிகாரத்தில் வருது? 5வது அதிகாரத்தில் வரும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும்னா, பிறருக்காக ஜெபம் பண்ணுறது நமக்கு பழகி கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இது எதுக்காக பழகி கொண்டு யோசிக்கும்? பிறர் ஆசீர்வாதத்துக்காகவா, பிறர் விடுதலைக்காகவா, பிறரோட போராட்டத்துக்காகவா, பிறருடைய கஷ்டத்தை தாங்கிறதுக்காகவா, பிறரோட பாரத்தை தாங்கிறதுக்காகவா? அந்த மாதிரி பிரேயர் இல்லை. இந்த பிரேயர் முழுக்க எதில் இருக்கு? அவர்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவடை. இந்த பாருங்க, இந்த ஜபத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கோங்க. நாம் எப்போவுமே 3 தான் பண்ணுவோம். ஒன்று நமக்காக ஜெபிப்போம், இன்னொன்று ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏதாவது பிரேயர் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஐயா எனக்கு வேணும், ஜெபிச்சிங்க, கல்யாணம் ஜெபிச்சிங்க, குழந்தைக்காக ஜெபிச்சிங்க அப்படின்னு. இதெல்லாம் பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை முன்னிட்டு தான் பிறருக்காக பண்ணுவோம். அது யாருக்காக ஜெபம் பண்ணுவோம்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இங்கே சொல்லப்படுற ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுறது என்ன காரியம்னா, அவரோட ஆசீர்வாதத்துக்காகவும் அவரோட மேன்மைக்காகவும் இங்கே சொல்லப்படலை. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறது என்ன நோக்கமாக இருக்கணும்? ரட்சிக்கப்படுவதற்கு தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் நன்மை பிரியமாக இருக்கும். ஆண்டவரே அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இருந்தாலும் அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. ஆண்டவரே அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இருந்தாலும் அவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து, இது அவர் கர்த்தர் விரும்பலை. இந்த காரியத்துக்கு நன்மை பிரியமாக செய்ய அவர் இருக்குன்னு சொல்லலை. அவர் ரட்சிக்கப்படுறதுக்காக நீ ஜெபித்தீங்களா? அதுதான் தேவன் என்னவா இருக்கும்? நன்மையும் பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. பிறர் ரட்சிக்கப்படும்படியாக நீங்க ஜெபம் பண்ணினால் அது தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு அது நன்மையும் பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. அதே சமயம் பிறர் ரட்சிக்கப்படும்படியாக நீங்க பிறருக்காக நீங்க ஜெபம் பண்ணினால், பிறர் சத்தியத்தை அடையும்படியாக நீங்க ஜெபம் பண்ணினால் அது தேவனுக்கு முன்பாக அது அவருக்கு என்னவா இருக்கும்? உங்களை குறித்து நன்மையும் பிரியமா இருக்கும். தேவன் உங்க மேலே பிரியமா இருக்க படிச்சு தேவன் சோத்திரம் உண்டாக. ஆகையினாலே நாம் தேவனுக்கு நன்மையும் பிரியமா இருக்க கற்றுக்கொள்ளுகிறோம். அதுக்காக என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யும்? பிறருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். தேவன் சோத்திரம் உண்டாக. பிறருக்காக ஜெபிக்கிற வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். 2-3 மாதங்களாக நான் பிறருக்காக ஒரு லிஸ்ட் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் சாட்சி சொல்கிறேன். அதில் எனக்கு சில நன்மைகள் உண்டாச்சுங்கிறத நான் பார்த்தேன். தேவனுக்காக பிரியம் உண்டாச்சுங்கிறது நான் பார்த்தேன். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. அதனால இந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறவங்க மத்தியில் நீங்களும் பிறருக்காக ஜெபம் பண்ணுங்கள். பிறருக்காக எதுக்காக சிஸ்டர் ஜெபம் பண்ணணும்? அவன் ட்ரெஸ் வாங்கணும், அவங்க ஸ்கூல் போய், அதுக்காக இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு என்ன வருது? நன்மையும் பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு சோத்திரத்தில் வேதாந்த ரகசியங்களை பார்க்குறோம். தேவனை பிரியப்படுறது எப்படி? தேவனுக்கு நன்மையும் பிரியமாக இருப்பது எப்படி அப்படின்னு கேட்டால் நீ கண்ணை மூட்டி சொல்லணும். என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்காக பிறருக்காக என்ன செய்யணும்? பிறர் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிறர் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ண பழகிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. இப்போ பாருங்க, எதுக்காக ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணணும்? இது அடுத்த பாயிண்ட் விளக்கவர்கள் வருகிறோம். பாருங்க, இது ஒரு பாயிண்டை நீங்கள் யோசித்துக்கணும். வாசிக்கலாம். 5 அதே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். 5-6 2ல் 5-6. தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதுக்குரிய சாட்சி ஏற்ற காலம் விளங்கி வருது. ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக பிறர் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு இந்த பூமியிலே வந்து தம்மை மீட்கும் பொருளாக
வந்தான். தம்மை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுக்க வந்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பிறரை மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுக்க வந்தார். அடுத்த வார்த்தை சொல்லிட்டேன். எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுக்க வந்ததுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க, இந்த விஷயத்துல கர்த்தர் நமக்காக வந்திருக்கிறார், கர்த்தர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார். கர்த்தர் தம்மை தாமே மீட்கும் ஒப்பு கொடுத்த காரியத்தை நீங்க தேவனுக்கு எப்பவும் அதை தெரியப்படுத்தத்தக்கதாய், தேவன் உள்ள காரியத்திலே நம்ம எப்பவும் நம்ம மனதில் இருக்க முடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பிறகால ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல தேவன் எல்லா இடத்துலையும் சரி, தேவன் ஒருவரே. இந்த இடத்துல போட்டு வாசிக்கலாம். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒரே. அவர் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் இந்த பூமியில வந்து இந்த மனுஷர் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தமாய் மத்தியஸ்தரா இருந்து எல்லா ஜனங்களும் தேவனை சேர்த்தது நிமித்தமாய் அங்கே மீட்புறார்கள் சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் சாட்சி நமக்கு என்ன செய்யறார்? விளங்க பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் விளங்கும் பண்ணுவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பாடுபட்டதை நாம் நினைவு கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறர்க்காக மரித்திருக்கிறார், பிறர்க்காக உயிர்த்தெழுந்தார்ங்கிறதை நாம் நினைவுபடுத்துகிற இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னா, பிறர்க்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பதற்காக நாம் ஜெபம் பண்ணணும். பாருங்க, திருவிருந்துல இயேசு கிறிஸ்து பாடுபட்டதை நினைவு கொண்டு அவருடைய சரீரமான அப்பத்தை நம்ம என்ன செய்யறோம்? விட்டு நம்ம சாப்பிடுகிறோம். இயேசு நமக்காக செஞ்சதுக்கு அடையாளம் திராட்சத்தை நாம் ஜெபம் பண்ணி நாம் என்ன செய்யறோம்? இயேசு நமக்காக ரத்தம் சிந்தாங்கிறத நாம் நினைவு கொள்கிறோம். இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு? நாம இயேசு கிறிஸ்துவே நமக்காக பாடுபட்டார், நமக்காக ரத்தம் சிந்தாங்கிறத கொடுத்ததுதான். பிறர்க்காக பாடுபட்டார், பிறர்க்காக ரத்தம் சிந்தான் எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள, எப்படி நீங்க அதை உறுதிப்படுத்துவீங்க? அவர் ரட்சிப்படுத்த நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அவருக்கும் அவர்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரா யார் இருந்தார்? இயேசு இருந்தாருங்கிறத நீங்க எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஜெபம் பண்ணும் போதா அது வெளிப்பட்டாகும். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நான் சொல்ற புரிஞ்சு நினைக்கிறேன். நமக்காய் மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினாருக்கு அடையாளமான புது உடன்படிக்கை திருவிழா என்ன செய்யறோம்? ஏறெடுக்கிறோம் வாரம். பிறர்க்காக மரித்தார், பிறர்க்காக உயிர்த்தெழுந்தார், பிறர்க்காக ரத்தம் சிந்தினார், தேவனுக்கும் அவர்களுக்கும் மத்தியஸ்தரா இருந்தார்கள். எப்படி வெளிப்படுத்துறோம் தெரியுமா? நான் பிறர்க்காக ஜெபம் பண்ணும்போது அது ஏற்ற கடலில் விளங்கி இருந்து கொண்டிருக்கு. இன்னும் கர்த்தர் விளங்கப்படுவார். அப்போ பாருங்க, நமக்கு மாத்திரம் அல்ல, பிறர்க்காகவும் இயேசு மரித்தார், அவர்களுக்காக மீட்பு பொருளாக இருக்கிறார் அப்படிங்கிற எப்போ நம்ம மைண்ட்ல வரணும் அப்படின்னா, நீங்க அந்த ஆத்மா பாரம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. அந்த ஆத்மாவை ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த ஆத்மா ஜெபிக்கிறது எப்படி இருக்கணும்? அவங்க நல்லா இருக்கிறவரே அப்படின்ற மூல இல்ல. அது தனியாக ரசிக்கப்பட்டு ஜெபிச்சிக்கலாம். இங்க ரசிக்கப்படுறதுக்காக என்ன செய்யறவங்க? ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எந்த ஆத்மாக்கள் பார்த்தா சரி, யாருன்னா சரி, உறவினாலும் சரி, ஒரு விஷயம் அவங்களுக்காக என்ன பண்ணுங்க? ஒரு ஜெபம் பண்ணுங்க. உங்களை பழையினவர்கள், உங்களோட அணுகினவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களை வந்து கேட்கிறவர்கள், விண்ணப்பிக்கிறவர்கள் எல்லாத்துக்காக என்ன செய்யுங்க? ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, இவருக்கும் தேவனுக்கும் நீரே இயேசு மத்தியஸ்தரா இருக்கிறேன், இவர்களுக்கு அளவோ கர்த்தாவே இயேசுவே நீ இந்த பூமியில மீட்கும் பொருளாக வந்து ஒப்பு கொடுத்து இவரை என்ன செய்யணும்? ரசித்து உங்கள் பிள்ளையா மாற்றிக்கொள்ளும். சத்தியத்தை அடைய இவருக்கு உதவி செய்யும். இது சித்தமா இருக்கிறது. இது எங்களுக்கு தேவனுக்கு முன்பாக நன்மையும் பெரியமா இருக்குன்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி பர்டிகுலரா இந்த வசனம் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு மத்தியில் உண்டாகும். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படத்தக்கதாய், எல்லோரும் சத்தியத்தை அடையத்தக்கதாய் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதற்காக இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருந்தார் என்பதையும் விசேஷமாய் தாமே அவர்களுக்காக மீட்பு பொருளாக கொடுத்தார் என்பதையும் இந்த ஜெபத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பிற காரியத்திலே நாம் நினைவு கொள்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்கிற அடையாளமாக நாம் திருவந்து உடன்படிக்கை நம்ம கடைபிடிக்கிறோம். அதே சமயம் பிறர்க்காக மரித்தார், பிறர்க்காக இயேசு உயிர்த்தெழுந்தார் காரியத்தை, பிறர்க்காக மத்தியஸ்தரா இருந்து அவர் மீட்கும் பொருளாக நம்ம ஒப்பு கொடுத்தார் காரியத்தை நினைவு கொள்ள முடியாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிறர் ரட்சிப்படுத்த என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நம்ம அது செய்யறதில்ல. நமக்காக இயேசு மரித்தாரா, நமக்காக உயிர்த்தெழுந்தாரா, அப்பா திருவிழா நினைவு கொள்கிறோம், அது ஞாபகப்படுத்துகிறோம், பங்கு கொண்டோம். இது நமக்காக உள்ளது ஆசீர்வாதம்.
இது நமக்காய் இயேசு மரித்தாருங்கிறத நம்ம உறுதிப்படுத்துகிறோம். நமக்காக உயிர்த்தெழுந்தார். இதில் திருவிருந்தில் பிறருக்காக மரித்தார் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம்? அது எப்படி இப்போ வாரம் நம்ம திருவிருந்து எடுக்கிறதுனால நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார் இயேசு அப்படின்றத நம்ம நினைவு கொள்கிறோம். பிறருக்காகவும் மரித்தார் அப்படின்னு எப்படி நினைவு கொள்கிறோம்னா, அவங்க ரட்சிப்படுறதுக்காக நீ ஜெபம் பண்ணும்போது அவர் தம்மை நீக்கும் பொருளாக அவருக்காக கொடுத்தாருங்கிறது நம்ம என்ன செய்கிறோம்? நினைவுபடுத்திக் கொள்கிறோம். நம்மை ஹல்லேலூயா சோத்திரம் உண்டாதாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இந்த காரியத்தை செய்யும்படியாக நமக்கு தேவன் கட்டளை கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. இதற்காக பாருங்க, இந்த காரியத்துக்காக எழுதுறாங்க பிரசங்கியாவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு இதை குறித்து விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதனம் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுக்கான பாஸ்டரா நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இதுக்கான டீச்சரா நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இதுக்கான அப்போஸ்தலரா நியமிக்கப்பட்டிருக்கிறேன். புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்கப்படுகிற போதனா நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இது நமக்கு விழுந்த கட்டளை, நமக்கு விழுந்த கமாண்ட், நமக்கு கொடுத்த ஆர்டர். இதை நம்ம நிறைவேற்றி ஆகணும். நம்ம நினைக்கிறோம் அதை குறிப்பிட்ட ஆட்கள் ஜெபம் இல்லை, உங்க மேல விழுந்தது ஒரு ஆணை. நாம் இதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இது ஊழியருக்கு மட்டும் பார்த்து சொல்லப்படலை, உங்களுக்கும் தேவன் அதிகாரம் பெற்ற எல்லாத்துக்கும் இது சொல்லும். ஆகையினால நமக்கு விழுந்து இருந்தது இது ஆணை. அடுத்த வருஷம் வாசித்து பாருங்க. நான் பொய் சொல்லலை, கிறிஸ்துக்குள்ள உண்மையே சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. அப்போ இருந்து என்ன தெரிஞ்சு பாருங்க, நாம் இந்த 7 வருஷத்துல பகுதி எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பிரதானமாக செய்ய வேண்டிய தேவன் நன்மையும் பிரியமாக இருக்கிறதுக்கு பிரதானமாக முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, எல்லாருக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் குறிப்பாக நம்ம அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் நம்ம ஆட்சியில் உள்ளவர்களுக்காகவும் விசேஷமாய் நமக்கு ராஜாக்களுக்காகவும் நம்மளோட அதிகாரிகளுக்காகவும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நான் அவர்களுக்காக விண்ணப்பமும் வேண்டுதலும் ஜெபங்களையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். இது தேவனுக்கு முன்பாக என்னவாக இருக்கிறது? நன்மையும் பிரியமாக இருக்கிறது. எந்த பர்பஸ்க்காக ஜெபம் பண்ண வேண்டும்? அவர்கள் என்ன பர்பஸ்க்காக? ராஜாக்கள் நல்ல ஆண்டவரே அப்படின்றதுக்காக இல்லை, அது மாத்திரமல்ல, எதுக்காக? அவர்கள் ரட்சிப்படைய முடியாகவும் சத்தியத்தை அடையும்படியாகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே ஜெபிக்கும் போது அங்கே தேவ சித்தம் நிறைவேறும். மூணாவது காரியம், இங்கே மூணாவது காரியம், ஃபர்ஸ்ட் காரியம் எல்லாருக்காக எல்லாத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும், தேவனுக்கு நன்மை பிரியமாக இருக்கும். ரெண்டாவது, அது எதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும்னா, அவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக சத்தியத்தை அடையிறதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். மூணாவது, எதுக்காக ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னா, அவர்களுக்காக இயேசு மத்தியஸ்தராக இருந்து தம்மை தாமே மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த மித்தம், அதை நினைவு நிமித்தம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபம். 3 பாயிண்ட் கொடுத்துதா? அப்போ 4வது பாயிண்ட், இந்த 7ஆம் வசனத்தில் இதுக்காக நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி திருப்பி சொல்கிறேன். இந்த வேத பகுதி தான் இன்னைக்கு பிரசங்கமே. திருப்பி சொல்கிறேன். முதல் பாயிண்ட், எல்லா மனுஷருக்காகவும் அதிகாரத்துக்காக ராஜ்யங்களுக்காகவும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். இது தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நமக்கு அதாவது தேவனுக்கு முன்பாக இது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், எதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும்? ஆசீர்வாதத்துக்காக, அவர் மேன்மைக்காக. எதுக்காக ஜெபம் பண்ணணும்? அவர்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அடையும்படியாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இது 2வது பாயிண்ட். மூணாவது, எதுக்காக ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னா, அவர்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரா இயேசு தம்மை தாமே மீட்கும் போல ஒப்பு கொடுத்து மித்தம், அது நினைவு கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். 4வது பாயிண்ட் வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இதுக்காக நாமே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஊழியம் அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஊழியத்தில் எனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இதற்காக ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. இந்த செய்தி எதுக்கு ஒன்று சொல்கிறோமா? கர்த்தர் எனக்கு சொன்னார், நம்ம இருக்கிற ஆட்களே, இருக்கிற ஆத்மாக்கள் சொற்பாட்டில் நம்ம பிறர் மத்தியில் நம்ம காணப்பட்டாலும் அவர்கள் என்னவா மாறணுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, 2 நாள் முன்னாடி சொன்ன வார்த்தை. 5 பேர்னாலும் சரி, சின்னவர்களாலும் சரி, பெரியவர்களாலும் சரி, நம்ம சபையில் ஒரு 10 பேர் 12 பேர் இருந்தாலும் சரி, கொஞ்ச நாட்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்னவா மாறணும்? சும்மா இந்த கும்முன்னு இருக்கிற அமைதியாக இருக்கிற ஜடமாக இருக்கக்கூட ஆட்களாக இருக்கக்கூடாது. எப்படியே மாறணும் அவங்க? இது என்னது? எப்படி மாறினது? இதை பாயிண்ட் போய் தான் பார்ப்போம். ரட்சிப்படுத்தலாம் மாற முடியுமா? நம்ம இருக்கு. அதுக்காக சொல்லலை, ஜப வீரர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 8 பேர் 10 பேர் 5 பேர் 20 பேர் சபையில் இருந்தாலும் அவங்க என்ன இருக்கணும்?
ஜப வீரர்களான்னு ஜப வீரர்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நாச தந்துடலாண்டவர், அவருக்கு அந்த வேலை தந்துருங்க, வீடு கட்ட உதவி செய்யாண்டவர், பணத்தை அள்ளித்தார், செழிப்பை கட்டுற இந்த ஜப வீரர்களை கத்த சொல்லலை. இந்த ஜப வீரர்களை கத்த சொல்ல இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, பிறர் ரட்சிக்கப்பட முடியாது நீங்க ஜப வீரர்களாதீங்க, பிறர் சத்தியத்தை அடைய முடியாது ஜபம் பண்ணிடுறீங்க, ஜப வீரர்களாதீங்க. இதை உருவாக்கணும்னா இந்த செய்தியை தந்துவிட வேண்டும் சொல்லி ஆவியான செய்தியை கொடுக்க வேண்டும் சொல்லி ஆவியான நாட்டில் கட்டளையிட்டார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நமக்கு சொற்பார்களாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, நம்ம என்னவா இருக்கணும்? பிறர்க்காக ஜபிக்கிற ஒரு ஜப வீரர்களாக இணைந்து மாறணும். பிறர்க்காக எதுக்காக ஜபிக்கணும்? ரசிக்கப்பட முடியாது. பிறர்னா யாரு? அது இப்போ பார்ப்போம். அந்த பிறர் எல்லாருக்கும் ரசிக்கப்பட முடியாது, எல்லோரும் சத்தியத்தை அடைய முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க வீரர்களாக இன்னிருந்து மாற போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அது பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் ஆனா, தேவனுக்கு அது என்னவா இருக்குது? நன்மையும் பிரியமா இருக்கு. தேவனுக்கு மகிழ்ச்சிக்குள்ள ஒரு ஆளா நம்ம தேவனையே நம்ம மகிழ்ச்சி படுத்திட்டோம்னா தேவன் நமக்கு ஏதாவது தராம இருப்பாரா? சாட்சியாக பின்னாடி சொல்றேன். தேவனே மகிழ்ச்சி கூட்டணும். தேவனுக்கு நீ நன்மை செய்ய நினைச்சீங்கன்னா எதை செய்யுங்க? பிறருக்காக ஜெபம் பண்ணு. ஏன்னா அவர்களுக்காக இயேசு சில மத்தியஸ்தர் அந்த பூமியில வந்து பாடுபட்டிருக்கிறார், உயிர்த்திருந்திருக்கிறார், தம்மை மீட்கும் பொருளாக கொடுத்துருக்கிறார். அதை நினைவு கொண்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நீங்கள் தேவசத்தை நிறைவேற்ற ஜபம் பண்ணும்போது, அவர் ரசிக்கூட ஜபம் பண்ணும்போது தேவனை என்ன பண்ணுறீங்க? பிரியம் விட்டுறீங்க, மகிழ்ச்சி விட்டுறீங்க. தம் மகிழ்ச்சி விட்டு நாளில் சும்மா அனுப்புவாரான் தேவன் செய்ய மாட்டார். நான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாருங்க, இந்த கவி போவார், கவி போய் ராஜாவை புகழ்ந்து பாடுவார். ராஜா அப்படி இப்படி பாடி முடிச்சுன்னு செய்வார், பாடி முடிச்சு ராஜா என்ன செய்வார்? ஆமாம், ஒரு பொன் மாலையை கொடுத்து வச்சுக்கோங்க கவிஞரே அப்படின்னு கொடுப்பார். அவருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி தான் பிறருக்காக நாம் ஜெபிக்க தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குறோம். ஹல்லேலூயா. பிறருக்காக நாம் பிறருக்காக ஜெபிக்கல, பிறருக்காக ரட்சிக்கப்பட முடியாது. ஜெபிக்க நாம் என்ன செய்ய? தேவனே மகிழ்ச்சி விட்டுகிறோம். பிறர் ரட்சிக்கப்படுவதற்காக நம்ம ஜெபிக்க பிறர் சத்தியம் அறிவை அடையதற்காக நாம் ஜெபிக்க தேவனுக்கு மகிழ்ச்சியும் பிரியத்தையும் உண்டாக்குறோம். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை நிரப்புவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால் தேவனை பிரியப்படுத்துறதுக்கு காணிக்கை மட்டும் நினைச்சு கொண்டிருக்கீங்க. சிலர் உழைச்சா போதும், தேவன் உழைச்சா போங்க, அது மாத்திரம். பிரதான புத்தி என்னவெனில், ஃபர்ஸ்ட் நாம சொல்ற தேவனை பிரிய ஃபர்ஸ்ட் சொல்ற என்ன செய்வீங்க? பிறருக்காக பிறர் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை அடையதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு அவருக்காக மரித்திருக்கிறார், அவருக்காக மத்தியஸ்தராக இருக்கிறார், அவருக்காக உயிர்த்திருக்கிறது நினைவுபடுத்த முடியாது. ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா. He will be very pleasing with us. காடுக்கு ரொம்ப குட்னஸாக இருக்கும். தேவனுக்கு சந்தோஷம் உண்டாதாக. ஆகையினாலே நீங்கள் முடிவெடுப்போம். பிறருக்காக எப்படியாவது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்காக நாம் ஜெபிக்கிறவளா செய்யணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறது? எல்லோரும் கொடுங்க. எல்லோரும் ஞாபகம் லிஸ்ட்டு நம்ம டைம் பார்த்தாதே. ஆனால் குறிப்பிட்ட நம்ம அன்னைக்கு பார்க்குற ஆட்கள், அன்னைக்கு கண்களை பார்க்குற ஆட்கள், அன்னைக்கு சந்திக்கிற ஆட்கள், அன்னைக்கு ஃபோனில் பேசின ஆட்கள், இவர்களெல்லாம் வந்து ராத்திரி ஒரு விசேஷம் அவங்களுக்காக யாரெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு கண்ணில் மாற்று ஆட்கள், சரியா? இன்னைக்கு கண்ணில் நம்ம வாயால் பேசின ஆட்கள், இன்னைக்கு ஃபோனில் பேசின ஆட்கள், இன்னைக்கு நாம் அதாவது பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் நடத்தின ஆட்களோட நம்ம வச்சுக்கிட்டு அந்த ஆட்களை நினைவு ராத்திரி படுக்கும்போது, ஆண்டவரே பிரதமான புத்தி எல்லாருக்கும் புத்தி என்னவெனில் எல்லாருக்காக ப்ரேயர் பண்ணுறது சொல்லி இன்னைக்கு மகிழ்ச்சி விட முடியாது அவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? நான் அவர் ரசிப்பட முடியாது அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி நீ பார்த்த யார்? பால்காரை பார்த்தோமா, ரைட் பேப்பர்காரை பார்த்தோமா, இன்றைக்கி சாப்பாடு ஃபுட் டெலிவரியில் பார்த்தோமா, இன்றைக்கி மேனேஜரை பார்த்தோமா, இன்றைக்கி அவர் ஓனரை பார்த்தோமா, இன்றைக்கி சாரை பார்த்தோம். எல்லாருக்கும் அவர் ராத்திரி ஒரு விஷயம் செஞ்சுங்க. தேவனுக்கு இவரெல்லாம் ரட்சிப்பு அடைய முடியாது, ஆண்டவர் சத்தியத்தை அறிவு அடைய முடியாது, நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு போட்டு ஜெபம் முடிச்சிருக்கேன். தேவனுக்கு முன்பாக என்னவாக இருக்கும்? நன்மையும் பிரியமாக இருக்கும். விசேஷமாக இது தேவ சித்தத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. எங்கள் தேவனாய கர்த்தர் எனக்கும் தேவனுக்கும், அதாவது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கும் தேவன் மத்தியஸ்தராக எப்படி தேவனை நினைத்தாரோ அதேமாதிரி பிறருக்காகவும் அவர் மத்தியஸ்தராக மீட்பு பொருளாக கொடுத்துருக்கிறார். அதை நான் நினைவுகிற காத்து நினைவு கொடுத்து பாருங்க, நிச்சயம் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிரப்புவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே எல்லோரும் காரணங்கள் பார்ப்போம். இங்கே எல்லோரும் காரணம் 2 விதமான பட்டியல் இருக்கு. ஒரு பட்டியல் தேவனுடைய ஜனங்கள், இயேசு மறுத்த ஜனங்களாக இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். இன்னொன்று தேவனால் தூரப்பட்ட, அதாவது தேவனிலிருந்து தூரமாக போன ஜனங்கள், இது புறஜாதிகளாக இருக்கிறாங்க.
இந்த 2 ஜனங்கள் தான் எல்லாரும் ஜனங்கள் சொல்லி போடப்படும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களால் இந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்தில் இவ்வளவு வழக்கத்திற்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினர்களை செய்து சுவாரத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்து நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே மற்றவர்களின் மற்றவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு. ஆமென். ஹல்லேலூயா. இது யாரை சொல்ல தெரியுமா? இங்கே ஒரு வார்த்தை என்ன பண்ணிருக்குது, நீங்கள் முற்காலத்திலே வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியான பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற என்ன ஆகாயத்து அதிகார பிரபுவோடும் ஆவிக்கேற்றப்படி நடந்து கொண்டிருக்கிறோம். அவருக்குள்ளே நாம் எல்லாரும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? யாரை குறிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க? சில விக்கிரகங்கள் இருந்திருக்கிறாங்க. அதாவது தேவ ஜனங்கள், தேவனா பிறந்த ஜனங்கள் சில இப்படி இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நடப்பிக்கிற அந்த அந்த ஆகாயத்து அதிகாரத்தோட பிள்ளைகளாகவும் இருந்திருக்காங்க, கீழ்ப்படியான் பிள்ளைகளாகவும் இருந்திருக்காங்க. ஏன்னா குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா மாம்சமும் மனசும் விரும்பினை செய்தவர்களாக இருந்திருக்கோம். சுவாதம்படி மற்றவர்கள் போல நாம என்ன செஞ்சோம்? ஓவாக்கியப்படும். அப்போ பாருங்க, தேவ ஜனங்களாக பிறந்து பாவம் செய்து கடைசி என்னவா இருக்காங்க? ரிசல்ட்டு ஓவாக்கிய பிள்ளைகளாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் மேலே தேவ அன்பு ஊற்றி, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா தேவ அன்பை ஊற்றி, ஏன்னா அக்கிரமம் மரித்தவர்கள் நம்மை கிறிஸ்துவின் கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கணும். தேவன் பசங்க சோதரம் இல்லாத. அப்போ இங்கே எல்லோரும் எங்களுக்கு யார் அடக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து பிரமாணத்துக்கு மீறினவர்களாய், குறிப்பாக அக்கிரமம் செய்தவர்களாய், விசேஷமாக கோபாக்கிடை பிள்ளைகளாக நடந்து கொண்டவர்கள் மேலே இங்கே பார்க்கிறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் செய்கிறார், சொல்கிறார். இங்கே ஒரு பாயிண்ட் பார்க்கணும். இங்கே எல்லோருங்கிறது இதுதான் கூப்பிடுறது. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது யார் எல்லோரும் என்னன்னா புறஜாதியார் இதில் வர்றாரு. வாசிக்கலாம். 11 வாசிங்க. முன்னே மாம்சத்துப்படி புறஜாதி. முதல்ல பார்த்தாலே யார் தெரியுமா? மாம்சத்துப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அக்கிரமம் செய்து தேவ கோபத்துக்கு உட்பட்டவர்கள் அவங்க ரட்சிக்கப்பட்டார்கள். இங்கே எப்படி தெரியுமா? இங்கே முன்னே மாம்சத்துப்படி புறஜாதியார் இருந்து அப்ப இஸ்ரவேல் ஜனங்களால நாம விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லத்தக்கவர்களாக இருந்தோம். பாருங்க கிறிஸ்து இப்ப பாருங்க புறஜாதி எப்படி இருக்காரு பாருங்க. விருத்தசேதப்பட்டவர்களால விருத்தசேதம் நம்ம என்ன செய்யறோம்? விருத்தசேதப்பட்டவர் அல்ல என்று சொல்லத்தக்கதான் நாம் இருந்தோம். அதாவது மாம்சத்துப்படி நம்ம என்ன இருந்தோம்? புறஜாதியாக இருந்தோம். புறஜாதி என்னெல்லாம் பண்ண பாருங்க, கிறிஸ்துவை சேராமல் இருந்தோம். அடுத்தது அந்த இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பாகவே இருந்தோம். உடன்படிக்கை நமக்கு இல்லை அப்படின்ற அந்நியராகவும் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவன் அச்சொன்று நினைத்துக் கொள்ளுங்கள். புறஜாதிகள் எப்படிதான் இருக்காங்க? எப்படி இருக்காங்க? தேவன் அற்றவர்களாகவும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. தேவன் அற்றவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் காணியாட்சிக்கு புறமான மன்னர்களும் இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் வாக்குத்தத்துக்கு அந்நியர்களாக இருக்கிறார், தூரமாக இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் மனசை வச்சு பார்த்தீங்கன்னா உடனே ஜெபம் பண்ணி தேவன் தூரமாக இருக்கிறவர் பார்க்கல சார், நம்பிக்கை இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார் என்னங்க ஆண்டவர் என்னங்க பண்ணணும் ஃபுல்லாக பேசுவாங்க. நம்பிக்கையே இருக்காது, தேவன் மேலே இருக்காது. கிறிஸ்துவை சேராதவர்களும் அது எல்லா தெய்வமும் ஒன்று தாங்க, அதெல்லாம் ஒன்று தான், நாங்கள் பண்ணுறவங்கள நீங்கள் ஐஏஎஸ் கூப்பிடுங்க, நாங்கள் உங்களுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு கிறிஸ்துவை சேராத ஜனங்கள் உடனே அவங்க என்ன செஞ்சுருங்க, அன்றைக்கி ராத்திரியே அந்த வார்த்தை உங்கள் கால விளம்பரம் யாராவது வந்தாங்கன்னா கர்த்தர் சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுமா? என்ன பாயிண்ட்டு? அவர்களுக்கு அன்றைக்கி ஜெபம் பண்ண அதுக்காக நீ நியமிக்கப்பட்டிருக்க, அதனால உன்கிட்ட வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அர்த்தம். இந்த லிஸ்ட் பிரகாரம் வருவாங்க. எப்படின்னா விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர்கள், பண்ணப்படாதவர்கள் என்று சொல்லி சில ஆட்கள் வரலாம். கிறிஸ்துவை சேராதவர்கள் வரலாம், நம்பிக்கையற்றவர்கள் இருக்கலாம், தேவனற்றவர்களாக இருக்கலாம்.
நாங்கள் எந்த தெய்வத்தையும் நம்புறது இல்லைங்க அப்படிமா. அப்படியும் வரலாம். அதாவது இயேசு கிறிஸ்து, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு காணியாட்சி புறமானவங்களும் வரலாம். வாக்கு தத்தமா அதெல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க, அதெல்லாம் ஆபராமத்தை எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற ஆட்களும் வரலாம். இவங்க தான் இது எல்லோருங்கிற லிஸ்ட்டில் 2வது வர ஆட்கள் புறஞ்சாதி. அடுத்த வசனம் வாசிங்க. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாக இருக்கிறீர்கள். ஆமென், ஹalleluya. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்து இரத்தத்தினாலே சமீபமாக. இதான் நம்ம திருவந்து அடிக்கடி ஜெபம். நாமெல்லாம் புறஞ்சாதியார் அப்படிதானே. நமக்கு இந்த வாக்கு நமக்கு ரொம்ப தூரம், நமக்கு இப்போ உடன்படிக்கை நமக்கு ரொம்ப தூரம். நம்மளையும் புதிய உடன்படிக்கை உட்பட்டிருக்காருன்னா அது இயேசு திருத்தினாலே உண்டானது. ஹalleluya. அதுதான் நினைவு கொள்கிறோம். அதே மாதிரி அவர்களுக்கும் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், நினைவு பண்ணுறோம். எப்படி நினைவு பண்ணுறோம்னா வலுக்கட்டாமல் பிடிச்சி திரும்பி கொடுக்கறனால இல்லை, அவங்களுக்கு ரட்சிப்படுறதுக்கு ஜெபம் பண்றோம், நினைவு பண்ணுறோம். ஹalleluya. பிற்பாடு பாருங்க, அடுத்த வாசிங்க. அவரே நமக்கு சமாதான காரணமாகி மீட்கும் பொருளாக, அதாவது மத்தியஸ்தராக இருந்து பாருங்க. இங்க 2 பேர் வந்துட்டாங்களா? யார் வந்துட்டா? இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. இது சபையில் நடக்கிற விஷயமா. தேவனால் பிறந்தவர்களும் வருவார்கள், தேவனுக்கு தூரப்பட்டவர்களும் இங்கே வருவார்கள். இங்கே வந்து இயேசு மத்தியஸ்தராக சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரே பிள்ளைகளாக இருப்பார்கள். வாசிக்கலாம். தகர்த்து ஒழித்து 2 திறத்தாரையும் ஒரே தமக்குள்ளாக இயேசுக்குள்ளாக ஒரே புதிய மனுஷரை சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகை சிறுவனாக கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹalleluya. அப்ப இங்க 2 பேரும் என்னவா மாறிட்டாங்க? தேவனுடைய பிள்ளைகளா மாட்டாங்க. பாருங்க, இந்த 2 பேரும் மாத்துறதுக்கு அடிப்படை காரியம் என்ன வேணும்? அவர் ரட்சிக்கப்பட முடியாத கோபாக்கின பிள்ளைகள் யார் அப்படின்னா, தேவனுக்கு அக்கிரமம் செய்தவர்கள், தேவனுடைய பிரமாணத்தை மீறினவர்கள், அதாவது இந்த உலகத்தில் ஆட்சி செய்கிற, அதாவது அந்த ஆகாயத்துடைய பிரபுவாய் அவனுடைய ஆட்கள். குறிப்பாக நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், அங்கே சொல்லப்படுற வார்த்தை பார்க்குறோம். மாம்சப்படி விரும்பினர்களை செய்கிற ஆட்கள் இவர்கள்லாம் தேவனுடைய கோபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். வசனம் எபேசியர் 2:1-2-3. அடுத்தது புறஜாதியார் ஆட்கள். 2வது காரியம் யாருன்னா புறஜாதியார். இவர் இயேசுக்கு தூரமானவர், காணியாட்சிக்கு புறமானவர், நம்பிக்கையற்றவர், தேவனற்றவர்கள், தேவனுக்கு தூரமானவர்கள். இது 2வது பீஸ். ஃபர்ஸ்ட் பீஸ் யாரு? இஸ்ரேல் ஜனங்களில் தேவனுக்கு விரோதமாக இருந்தார்கள், மாம்சப்படி செஞ்சு இச்சையினால் விழுந்தவர்கள். இவரெல்லாம் சாத்தானுக்கு உட்பட்டவர். அந்த ஆட்களையும் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் ஃபஸ்ட்டு அக்கிரமங்கள், அதான் ஃபஸ்ட்டு போட்டுருக்காங்க. அக்கிரமங்களில் இருந்து நம்ம போட்டுட்டு போங்க. அக்கிரமம் என்னப்பட்டார்கள்? விசேஷமாக தேவனுடைய கோபாக்கினை உள்ளார்கள். 2வது தேவனுக்கு தூரமான ஆட்கள், விசேஷமாய் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையில்லாதார்கள், இயேசு சேராத ஆட்கள், குறிப்பாக சொல்லப்போனால் தேவனற்றார்கள், நம்பிக்கையில்லாதார்கள். இவர்கள் புறஜாதியாக இருக்கிறார்கள். இந்த 2 பேர்த்துக்காக எல்லாரும் குறிப்பிடுறது தான். இதுக்குள்ள சில பட்டியல் இருக்கு. யார் தெரியுமா? இது அடுத்தது 3வது பட்டியல் யார் தெரியுமா? இதுக்குள்ளே புறஜாதியாரும் இஸ்ரவேலில் தப்பு பண்ணவர்கள், அக்கிரமங்கள் வந்தவர்கள், விசேஷமாய் கோபான் சொல்லி 2 லிஸ்டையும் பார்க்குறோம். 3வது லிஸ்ட் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? பாவம் மன்னர்கள். பாவம் மன்னர்கள் சொல்லி ஒன்று இருக்கு பாருங்க. அது குறித்து பரலோகம் ரொம்ப சந்தோஷமாச்சான். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7 வாசிக்கலாம், 10 வாசிக்கலாம். கொஞ்சம் வேகமாக வாசிங்க. லூக்கா 15:7-10. அதாவது 99 பேர் நீதிமான்கள் தப்பு பண்ணி திருந்தவில்லைங்கிற சந்தோஷமா பார்க்கிறோம். திருந்தவில்லைங்க இருக்காங்கல்ல, அந்த சந்தோஷம், திருந்த சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை பார்க்கிறோம். மனம் திரும்புற ஒரே பாவி ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. இங்க பாருங்க, இங்க என்ன போட்டிருக்கு? மனம் திரும்புகிற ஒரு ஆள் போடல. என்ன போட்டிருக்கு? பாவின்னு போட்டிருக்கு. ஒரு பாவி நிமித்தம் எங்க சந்தோஷம் உண்டாமாமா? அதுதான் தேவனுக்கு என்ன செய்யுது? இந்த மனம் திரும்புறபடியாக பரலோகத்தில் ஒரு மனம் திரும்பினா பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுதுன்னா, அந்த மனம் திரும்ப காரணமாக இருக்கிற உங்க முதல் ஜபம் என்னவா இருக்கும்? தேவனுக்கு நன்மையும்
பிரியமா இருக்கும். ஹalleluya. பரலோக சந்தோஷம் உண்டாக்குற ஒரு பாவின் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் உங்களுடைய முதல் ஜெபம் காணப்பட்டது அப்படின்னா அது தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு என்னவா இருக்கும்? தேவனுக்கு அது என்னவா இருக்குது? நன்மையும் பிரியமும் உண்டாகும். ஏன்னா பரலோகத்தில் மிகுந்த ஹாப்பினஸை நீ உண்டாக்குறதுக்கு நீங்களும் ஒரு காரணகர்த்தரா இருக்கிறீங்க அப்படின்ற. ஹalleluya. அப்போ பாருங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ணி பரலோகத்துக்குள்ள ஆட்களை மாற்றுறதுக்கு, ரட்சிப்படை பிள்ளைகளை மாற்றுறதுக்கு, சத்தியத்தை அறிவை மாற்றுறதுக்கு நீங்கள் அவர்கள் ஜெபம் பண்ணினால் தேவனுக்கு அது பிரியவும் நன்மையுமா இருக்குது. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்கு. 10வது வசனம் வாசி. அதே தான் 10வது. ஒரே பாவின் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்கிறீர்கள். மனது பாவம் யாருக்கு உண்டாவது? தேவனுக்கு முன்னாவும் என்னவாது? சந்தோஷமா இருக்கு. அப்போ இந்த சந்தோஷத்தை உண்டாக்குற தேவர்களுக்கும் பரலோகத்தையும் சந்தோஷம் உண்டாக்குறதுக்கு மனம் திரும்ப வேண்டும். ஒரு பாவி மனம் திரும்ப ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியத்துக்கு உதவியா இருக்கும்படியாக நீங்க அவர்கள் ரசிப்பட முடியாக சத்தியத்தை அடைய முடியாக நீங்க ஜெபம் பண்ணினால் கர்த்தர் உங்க மேல் நன்மையும் பிரியமாய் இருப்பார். ஆமென். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 3வது லிஸ்ட்ல யார் இருக்கா? பாவிகள். ஃபர்ஸ்ட் தேவஜனங்களா இருக்கிற தேவஜனங்கள் இருக்கிற அக்கிரமக்காரர்கள் கோவாக்கின் பிள்ளைகள் பார்த்தோம். 2வது புறஜாதி இருக்கிற இயேசு ஏற்றுக்கொள்ளாத விசேஷமாய் இயேசு தூரம் போன நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிற புறஜாதியரை இங்கே பார்க்குறோம். 3வது பாவம் மன்னர்களை மனம் திருப்பத்தக்கதாய் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்டை பார்க்குறோம். 4வது வழி தப்பி போன ஆட்கள். அதில் குறிப்பாக வழி தப்பி போன என்ன சொல்கிறோமா? தாந்தம் வழியே போன ஆட்கள். வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53 கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். ஏசாயா 53 ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிஞ்சு இதுதான் முக்கியம். அவனவன் எப்படி போனாங்க? தனித்தனில. நாம போறது கரெக்டியா? பாஸ்டர் பசங்க தான் இருப்பாரு. நம்ம நினைச்சலாம் பசங்க அவர் தொழில். நாம போறது கரெக்ட். தம் வழியில போ. அவர் சொல்லுவாரு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் பாரு. தலையாட்டிக்கிறது. வெளியே வந்து தம் வழியிலே போவோம். இது என்னமா அறியாத ஆடு, வழி தப்பி போகிற ஆடு. இப்படிதான் இருந்தோம் ஆரம்பத்தில். அவங்க என்ன சொல்றது, நாங்கள் என்ன செய்யறது, நாம செய்யறது செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு செய்யறோம். என்ன செய்யறோம்? தம் வழியே போன ஒரு கேஸுக்கு பார்க்குறோம். வாசிக்கலாம். நம்மளோட எல்லா அக்கிரத்தையும் அவர் மேலே விட பண்ணினா. ஆமென். ஹalleluya. வாசிக்கலாம். இதுக்காக அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டிருந்தார் சொல்றார். தேவவசனம் சொல்றோம் உள்ளதாக நம்மளோட வழியிலே நாம் தம் வழியிலே போனனாலே வழி தப்பி போனனாலே இயேசு சார் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். விசேஷமாய் அவர் அங்கே பாடுபட்டார் என்று சொல்லும். இந்த அக்கிரமெல்லாம் அவர் மேல் விடப்படினார் சொல்லுவார். அந்த வசனம் வாசித்து முடிச்சிருக்கேன். ஒடுக்கப்பட்டார். திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு வர ஆடை ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்தருக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போலவும் வாய் திறவாது. ஆமென். ஹalleluya. வாய் திறந்தா போச்சு. ஏன்னா அந்த விளக்கமா கொடுத்தா என்ன ஆயிரும்? அது சரியா வராது. அதனால வழி தப்பி போன ஆடுகளுக்காக, தம் வழி தப்பி போன ஆடுகளுக்காக மத்தியஸ்தராக இருந்த வரிசையாக தன் மீட்கும் பொருளாக கொடுத்தார். அதை நாம் நினைவுபடுத்துறோம். பாருங்க, இந்த 2 வசனத்திலே நான் சொல்லுவோம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 4லே இயேசு இந்த 4 பிரிவை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் அந்த பட்டியலில் யார் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கிரமம் பண்ணவர்களும் தன்னை மாம்சம் விழுந்தவர்களும் தேவனுடைய கோபப்பட்ட பிள்ளைகள் இருந்தார்கள். இவர்கள் தேவன் அன்பு உறுதி என்ன கர்த்தர் அவர்களை ரட்சித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். இது ஃபர்ஸ்ட் பட்டியல். 2வது பட்டியல் தேவனுக்கு தூரமாக இருந்தவர்களும் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். இவர் இயேசு வந்தார், சிலுவை தம ரத்தத்தை சிந்தினார், 2 பேரும் சமாதானமாக்கி தேவன் முன்பாக ஒரே சரியமாக நிறுத்தினார். இங்கே இயேசு ரட்சிக்கப்பட்ட மத்தியஸ்தராக இருந்து பார்க்கிறோம். 3வது மனதில் பாவமித்தமாய் பரலோக சந்தோஷம் உண்டாகத்தக்கத பூமியிலே அவர் தேடி வந்தார். அப்படிதான் சகையை என்ன செஞ்சார்? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்தார் சொல்லி இயேசு வந்தார். இங்கே மீட்கு போடுறாங்க சகை இருந்தார். அதே போல ஒரு பாவத்தை திரும்படியா இயேசு வந்தார். எல்லோரும் பாவத்தை திரும்படியா இயேசு வந்தார். தன் மீட்கு பொருள் கொடுத்தாருங்கிறது இங்கேயும் அங்கே நினைவுபடுத்துகிறோம். 4வது பாருங்க, வழி தப்பி போன ஆடுகளும் தாம் இஷ்டத்துக்கு போன ஆடுகளையும்
தேவனுக்கு அவர்களுக்கு மத்தியஸ்தராக இருந்து தன்னை மேற்கொள்ள ஒப்புவித்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார். இந்த 4 பட்டியலையும் இயேசு செலவாக இருந்தார், மத்தியஸ்தராக இருந்தார். ஹல்லேலூயா. இப்படி இருந்துதான் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றினார். இதை நாம் நினைவு கூற முடியாது. இவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணினா நமக்கு நன்மையும் பிரியும் தேவன் முன்பாக காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் பிறர் ரட்சிக்கப்படுவதற்காய் பிறர் சத்தியத்தை அறிவை அடைவதற்காக ஜெபம் பண்ணுவோம். யாருக்காக? தேவனுடைய ஜனங்கள் அக்கிரமங்களும் சில இடத்துலையும், சில இடத்துல பாவத்தில் விழுந்தவர்களும், சில இடத்துல கோபாக்கின் பிள்ளை இருந்தால் அவர்களுக்காய் நாம் என்ன செய்வோம்? அவர்கள் மீட்கப்பட முடியாத, ரட்சிக்கப்பட முடியாத நாம் ஜெபம் பண்ணுவோம். அதே சமயம் புறஜாதிகள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவர்கள் மீட்கப்பட முடியாத நாம் ஜெபம் பண்ணுவோம். வழி தப்பி தாம் தமிழில் போவேங்கிற இஷ்டப்படி போடுற ஆட்களையும் அவர்கள் மீட்கப்படும்படியாக, அவர் ரட்சிக்கப்பட முடியாத நாம் ஜெபம் பண்ணுவோம். அதே சமயம் பாவத்திலே கடந்த ஆட்களையும் என்ன செய்வோம்? ரட்சிக்கப்பட முடியாத ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய சமஸ்தோத்திரம் உண்டாக இவர்கள் எல்லாருக்காகவும் நமக்காகவும் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு நமக்காகவும் எல்லாருக்காகவும் மத்தியஸ்தராக இருந்து தன்னை மீட்கப்படுத்ததை நாம் ஜெபம் பண்ணி தொடர்ந்து நினைவு கூறுவோமாக. கர்த்தருக்கு நன்மையும் பிரியமா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சமஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே நாம் இப்படி பிறகாக ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யோபு 42:10 ஒரு சின்ன வாக்கியத்தை சொல்லி முடிக்கிறேன். யோபு 42:10 பாருங்க. அவன் நண்பனுக்காக ஜெபம் பண்ணினான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் சொன்னார், நீங்க யோபு பேசுறது போல நீ நிதானமா பேசவில்லை, ஆனால் உங்களுக்கு சில புத்தியம் இருக்குது, உங்க மேல கோவாக்கினைய பிள்ளைகளாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். இதை உங்கள்கிட்ட நீக்கி போடணும் அப்படின்னா, இந்த புத்தியத்தை நீக்கி போட வேண்டும் என்று சொன்னார். இந்த கோவாக்கு நீக்கி போடணும்னு சொன்னார். இந்த நீங்கள் ரட்சிப்பட வேண்டும் சொன்னார். உனக்காக யோபு ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி இருந்துன்னா நீங்கள் தப்பிச்சிங்க, ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை யோபு என்ன செஞ்சான்? அவருக்காக ஜெபம் பண்ணார். கர்த்தர் அவனை சிறைப்பில் மாற்றி பெரிய ஆசீர்வாதத்தை நிரப்பினார். பிறருக்காக ஜெபம் பண்ணதுக்காக யோபுக்கு வந்து ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்காக வேண்டுதல் செஞ்சாரு? சிநேகிதருக்காக. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துருமா? அது 7ஆம் வசனம் வாசிங்க. அந்த சிநேகிதர் ஏன் வேண்டுதல் செய்வாங்க? சிநேகிதர் என்ன சிக்கல் இருந்தார் பாருங்க. அவரை வந்து கோவாக்கு நான் என்ன சொல்கிறேன், கோவாக்கு யாராக இருந்தாலும் உடனே நினைச்சுங்க ஜெபம் பண்ணுங்க. புத்திரக்காரன் யாராக இருந்தால் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அக்கிரம செய்ய யாராக இருந்தால் உடனே ஜெபம் பண்ணுங்க. அவர் ரசிக்கப்படுறதுக்காக. தேவனற்றவர்களாக இருந்தால் யாராக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கையற்றவர்கள் யாராக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. குறிப்பாக தேவனுடைய தூரம் பண்ண யாராக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. விருத்த சேப்பில்லாத இருந்தால் யாராக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கையற்றவர்கள், அது தேவனற்றவர்கள் யாராக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. பாவியாக இருந்தால் யாராக இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. படி தப்பி தந்திர போகிற யாராக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. இப்படி யாருக்கும் சொல்லியாச்சு. இப்போ ஜெபமும் அப்படி நடக்கிறார். என்ன நடக்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல கோபத்தினோட பிள்ளைகளும் புத்தியின பிள்ளைகள் மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க. வாசிக்கலாம். பார்த்தீங்களா? உண்மையிலும் கோபாக்கி பிள்ளைகள்ல இப்போ ரசிக்க யார் வேணும்ப்போம்? ரசிக்க இயேசு தான் வேணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? அவங்க யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். அதான் தேவனுக்கு பிரியமா இருக்கு. நான் ரொம்ப நினைச்சு கொண்டு தெரியுமா, எனக்கு சொன்ன கர்த்தர் எனக்கு விடப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? யோபு தேவனுக்கு பிரியும் நன்மையுமா நடந்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். யோபு, ஆனால் யோபுல முதல் வசம் வாசிக்கிறோம். யோபு சன்மார்க்கனும் பக்தி உள்ளவனும் உத்தமனா காணப்பட்டார். நன்மையும் பிரியமா யோபு எப்படி நடந்தான்? அவனா யோசிச்சுட்டே இருக்கேன். நன்மையும் பிரியமா எப்படி நடந்தான் அப்படின்னா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் உணர்த்தினாரு. அவன் என்ன செஞ்சான்? கோபக்கினைக்கு உட்பட்டிருந்த 2 பேரையும் ரிலீஸ் பண்றதுக்கு என்ன செஞ்சாவன்? ஜெபம் பண்ணினா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் இருந்து பாருங்க. நான் உங்க மேல எனக்கு திருப்பி வாசிங்க. உண்மையிலும் 2 சேர்வை எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகி யோபு பேசுறது போல நீ என்னை பற்றி நிதானமா பேசல. தேவனை பற்றி பேசணும், நிதானமா படப்படான்னு பேசக்கூடாது. கர்த்தர் இப்படி செஞ்சா அதை ஒன்று அடிச்சார். கர்த்தர் இப்படி செய்ய நீ இப்படி செஞ்சா இப்படி போயிடுவேன். கர்த்தர் அடி வாண்டு போக மாட்டேயா அப்படின்றது. ஒருத்தர் அப்படிதான் சொல்லுவார். நீ இந்த மாதிரி பண்ணது பாரு, கர்த்தர் ஒன்று அடிக்காம விட மாட்டேங்கார அப்படின்னு பாஸ்டர் சொல்லியிருக்கார். இவர் எனக்கு ஃபோன் பண்ணி பரிதாபமாக சின்ன பிள்ளை போல சொன்னார். இப்படி எங்கள் பாஸ்டர் ஐயா சொல்கிறாரு, கர்த்தர்லாம் என்ன அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சின்ன பிள்ளை போல சொன்னார். அவர் என்னோட மூத்தவர். எனக்கு ஒரே சிரிப்பு வந்து, கர்த்தர் அடிக்க மாட்டார் உங்களுக்கு தாங்குவார் அப்படின்னு. என்னெல்லாம் கர்த்தர் அடிக்க மாட்டார், எங்கள் பாஸ்டர் சும்மா சொல்கிறாரு. இப்படிலாம் வந்து தேவனை வந்து அப்படியே ஒரு மாதிரி கடினமாக மக்கள் பற்றி காமிச்சிடாதீங்க. தேவனை அன்புள்ளவர். ஹல்லேலூயா.
ஹalleluya. யோபு என்ன செஞ்சார்? அவரு நிதானமாய் பேசினார். அந்த போல நீங்க பேசலையே அப்படின்றார். வாசிக்கலாம். நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு இந்த தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியிடுங்கள். இந்த தாசனாகிய யோபு அந்த காலத்துல பாவமணி இப்படிதான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பொருளை கொண்டு வந்து செஞ்ச பாவத்துக்கு என்ன செய்யணும்? பலி கொடுக்கணும்னு இருந்துச்சு. அப்போ தாசனா யோபு என்ன செய்ய உங்களுக்காக வேடு செய்வான். பார்த்து அதுதான் வேகமாக போகக்கூடாது. பாயிண்டே தான். ஃபர்ஸ்ட்டு உங்கள் மேலே கோபம் விழுன்னு சொன்னார் இல்லையா? ஏன்னா நீங்கள் தேவனை நீங்கள் வேறு மாதிரி காமிச்சிங்க, கோபத்தை உண்டு பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறார். தேவனை நீங்கள் என்ன செஞ்சீங்க? வேகமாக காமிச்சிட்டீங்க, வேறு மாதிரி காமிச்சிட்டீங்க தேவனை. அதனால் உங்கள் மேலே கோபம் வருது. யோபு நிதானம் பேசுகிறாங்க. ரெண்டாவது தெரியுமா? ஒரு புத்திய நம்ம ஒன்று இருந்துச்சு. வாசிக்கலாம். உங்களையும் புத்தியத்துக்கு தக்கறாங்க என்னது நடத்தா இருந்திருப்பேன். ரொம்ப முக்கியம். தேவனை குறித்து நிதானம் பேசணும். கத்தரை அடிச்சு விடுவார், புரியுவார், அப்படி விடுவார், இப்படி விடுவார். கத்தரை அடிச்சா அவ்வளோதான்டா நீ இப்படிலாம் பயந்து தான் ஓடி வருவாங்க. நம்ம நோக்கம் என்னது? தேவனுக்கு உள்ளவர்கள் தான். நீங்கள் கத்தரை வேற மாதிரி பேசி எங்கேருந்து நினைச்சிடும் அவனை வெளியே தெரியாதீங்க. அங்கே இருந்துச்சு நம்மளை உள்ளே கொண்டு வரணும், நிதானமாக பேசணும் அப்படின்னு சொல்கிறார். அவனை வாசிக்கலாம். அப்படி செஞ்சாங்க. யோபு பார்க்க அவன் கொண்டு நீ என்ன செய்ய போற? அவர் இவங்களை மன்னிக்க முடியாது ஆண்டவரே, கொஞ்சமாக பேசினானுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசினானுங்க. நீ போய் இப்போ பாவமணி பண்ணியா, பாவத்தோடு செஞ்ச ஆதாமுடைய பாவம் செஞ்சுட்ட, என்னோடமே என்ன பேசுனாங்க அப்படின்றாரு. அப்படிதானே? என்ன திருத்திட்டானுங்களே, நீ பெரிய பாவம் செஞ்சுட்ட, அதனால தான் உனக்கு இந்த வினையா? நீ செஞ்ச பாவம், நீ ஒருவேளை கர்த்தர் நீ பாவம் கேட்டால் கர்த்தர் உள்ள மன்னிச்சு தயவாது இறங்குவாரியா? அப்படி என்னென்னமோ போட்டு ஏற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்வாரான்னு சொல்லி தேவனை யாரை பார்த்தா? யோபை பார்த்தாங்க. அவன் ஜெபம் பண்ணுற வீரர். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்யணுமா? ஆண்டவர் அந்த இடத்துலையும் இவர் ரட்சிப்பு அடையணும் ஆண்டவரே, சத்தியத்தை அடைய இவனை அடையணும் ஆண்டவரே, எங்கேயே சிஸ்டருக்கு மீட்பராக இருக்கிறார். இவர் என்ன செய்யணும்? எப்படி நான் கடைசி காலத்தில் நான் மீட்பர் பார்ப்பேன்னு சொல்ல ஆரம்பம் இவங்களும் அந்த ரட்சிப்படைய பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. என்ன செய்யணும்? மோத்தை பார்த்தா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். திருப்பி போட்டு பார்க்குறான்னு சொல்லி பார்ப்போம். உடனே என்ன செஞ்சாவ? யோபு தம் சேவகா வேண்டல் செய்தார், ஜெபம் பண்ணார், ரட்சிப்படைக்காக வேண்டல் செய்தார். செய்து முடிச்ச உடனே யாருக்கு ஆசீர்வாதம் உண்டாயிட்டு? வேண்டு செய்யும்போது யோபுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. சிறைப்ப மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம் டபுளா கொடுத்தவனே செஞ்சார் ஆசீர்வாதத்தை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னார். நீங்க பிறர்க்கா எல்லாருக்கா என்ன செய்யுங்க? எல்லாருக்காக ரட்சிப்படைய முடியாக ஜெபம் பண்ணுங்க. சத்தியத்தை அடைய முடியாக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கான யாருக்கான? கோபத்தில் உள்ள ஆட்கள், அக்கிரமம் உள்ள ஆட்கள், தேவனுக்கு தூரம் போன ஆட்கள், தேவன் அற்ற ஆட்கள், நம்பிக்கை இல்ல ஆட்கள், பாவம் பண்ண ஆட்கள், தம் வழியில ஓடுற ஆட்கள், எல்லாத்துக்காக என்ன சொல்லுங்க? ரட்சிப்படைக்க ஜெபம் பண்ணுங்க. அது தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கும்? நன்மை பிரியமா இருக்கும். இதுவே தேவனுடைய சித்தமா இருக்கும். அப்படி செஞ்சு நான் கர்த்தரவங்களை இரட்டத்தனையே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இருந்திருக்க ஆசீர்வாதத்தோட கர்த்தர் இரட்டத்தனையே ஆசீர்வதிப்பார். இப்போ நான் சாட்சி சொல்லி முடிக்கிறேன். இந்த காரியம் எனக்கு வெளிப்பட்ட நாட்கள் வந்து நான் பிறருக்காக ஜெபம் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். வெள்ளிக்கு வந்துடும் இந்த வசனம் சொல்லியே நாங்கள் வீட்டாரிங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பிறருக்காக நான் ஜெபம் பண்ணிய நாளில் இருந்து நான் ஒரு 7-8 பேர் வச்சிருக்கிறேன். அவர் 7 ஜெபம் பண்ணிக்கிற நாட்கள் இருந்து கர்த்தர் அவங்க மூலமாக எனக்கு சில நன்மை செய்து கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. நான் யாருக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அவங்க மூலமாக எனக்கு நன்மையை எனக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். நான் இதை சாட்சியாக தேவசனத்தை சொல்ல விரும்புகிறேன். அவங்களுமா எனக்கு ஒரு இன்பம் உண்டாயிடுச்சு, அவங்களுமா எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்கு நடத்தி வருதுன்றதை நான் உடனே எப்போதுமே இது டிசம்பர்லேருந்து நாங்கள் முடிவு செய்தோம். பிறருக்காக லிஸ்ட்டு ஜெபம்னு சொல்லி ஏற்கனவே நான் இதை பட்டுப்படாமல் அவங்களுக்கு வந்து இந்த காரியத்தை குறித்து என்ன செஞ்சோம்? இப்படி ஜெபம் பண்ணுறதுனால, பிறர் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுறதுனால, ஆத்துமாய் செய்கிறதுனால நீங்கள் தேவனுடைய அன்பு கடனை திருப்பி சொல்வதற்கு ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு முறையாக இருக்குன்னு சொல்லி நம்ம கிறிஸ்துமஸ் செய்தியாக பார்த்தோம். அது ஆத்துமாயை செய்கிறதுக்கு. ஆனால் அந்த ஆத்துமாயை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நீங்கள் அவருக்காக ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ண அவங்க ரட்சிப்பு அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாக உங்களுக்கு என்னவா இருக்காது, நமக்கு அது நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. அதில் அந்த சாட்சியை நான் 3 மாதங்களாக இன்ன வரைக்கும் அதாவது இந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சாட்சியாக உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். வேறுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகிய தேவ பிள்ளையாக இன்னிலிருந்து நீங்கள் ஜெபவீரர்களாக மாறணும்னு சொல்லி தேவ சுத்தம் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவே அதுக்காக கூட பேசியிருக்கிறார். நாம் நமக்காக ஜெபம் பண்ணிருக்கிறோம். தேவ சுத்தத்துக்கு நேராக திருப்புவதற்காக. ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அவங்க போராட்டத்துக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். அதை அடுத்த வார்த்தை செய்தியாக பார்ப்போம். இப்போ நம்ம 2வது காரியம் என்ன அப்படின்னா, நமக்காக நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் தேசத்துக்கு திருப்பதற்காக. 2வது காரியம் என்னன்னா, பிறருக்காக, அதாவது விசேஷமாக எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்கதாகவும் எல்லோரும் சத்தியத்தை அடையத்தக்கதாகவும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். அது 3வது காரியம். அப்போ 2வது காரியம் நமக்கு என்ன, ஃபர்ஸ்ட் நமக்காக நம்முடைய தேசத்துக்குள்ள ஆகிறதுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். பிற்பாடு அதாவது பிறர் ரட்சிக்கப்படும்படியாக ரட்சிக்கப்படுவதற்கான என்ன செய்வீங்க, ஜெபம் பண்ண வேண்டும். இப்படி ஜெபம் பண்ணுறது ஒரு தேவசித்தமாக இருக்கிறது. விசேஷமாக தேவனுக்கு அது நன்மை பிரியமாக இருக்கிறது. இப்படி செய்வர்களுக்கு கர்த்தர் செய்வார், நன்மையாக நிரப்பித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படுவதற்காக, ரட்சிக்கப்பட போவதற்காக, எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோமாக. தேவனுக்கு வேண்டுதல் சோத்திரங்கள் ஜெபங்களை ஏறெடுப்போமாக. நன்மையின் பிரியம் உண்டாதக்க நாம் தேவனுக்கு காணப்படுவோமாக. தேசத்தை நிறைவேற்றுவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்ரம். ஹல்லேலூயா.